Branch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். இப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனை திரித்து கூறப்படுகிறது. காரணம் என்ன? நீங்க பாத்தீங்கன்னா போன ஜனவரியில் 2025 ஜனவரியில் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி தலைமையில் ஒரு குழு போய் நாங்கள் அங்கே பலி கொடுப்போம், உயிர் பலி, இது தொன்று தொட்டு நடக்குது அப்படின்றெல்லாம் பொய் கதை கட்டப்பட்டு மக்களிடையே பரப்பப்படுகிறது. இது வழக்கே வந்தது எப்போ? நீங்கள் பார்த்தால் மதுரை தமிழ்நாட்டில் நாம் மாறுதட்டி சொல்லுவாங்க, இங்கு அந்நிய படையெடுப்பே வல்லேன். ஆனால் 1310-11 ஆப்கானிய சுல்தான் இங்கு படையெடுத்து வந்தது நமக்கு தெரியும், மாலிகாப்பூர். அதற்கு பிறகு 1321 கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக சுல்தானகத்தின் ஆட்சி மதுரையில் இருக்கு. மாலிகாப்பூர் படையெடுக்கும் பொழுது சிதம்பரம் நடராஜர் கோவில் இடிக்கு தகர்க்கப்பட்டது. அதே மாதிரியா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இந்த சுல்தானகத்தின் இறுதி மன்னராக சுல்தானாக இருந்தது சிக்கந்தர் பாதுஷா. ஆக இந்த 8 சுல்தான்கள் இந்த சுல்தானகத்தினுடைய ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ எவ்வளவு ஹிந்து கோவில்கள் இடிக்கப்பட்டது, எவ்வளவு தூரம் ஹிந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், இதெல்லாம் நடந்தது. ஆனால் இதை எல்லாத்தையும் மறைச்சு இதில் திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்கா இருக்கு. இது வழக்குக்கு போகுது. ஒரிஜினல் சூட்டு 1920 அந்த சூட்டில் 1926 மதுரை மாவட்ட நீதிமன்றம் அதில் யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தையை நான் இங்கே சொல்கிறேன். அதை 1931 லண்டன் பிரிவி கவுன்சில் தீர்ப்பிலேயே இருக்கு, தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ். அது இருக்கிறது 34 சென்ட் தான், மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேல மீது இருக்கின்ற மொத்த மலையும் முருகனுக்கு சொல்லலாம். அதனால இதுல இந்த மலை பேரை மாத்திரேன், இதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவேன் அப்படின்டெல்லாம் தமிழகத்துல மக்கள் மனசுல இப்ப யார் மாலிகாப்பூர் பண்ணின கொடுமைகள்லாம் நியாயமா பார்த்தா அத்தனையும் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துல பாடத்திட்டத்துல இருக்கணும். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் திருப்பி சொல்லிருக்கார், திரித்து கூறப்பட்ட இந்த நாட்டின் சரித்திரம் மாற்றி உண்மையான சரித்திரம் மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நாங்க படிக்கிறது இருந்ததை நீங்கள்லாம் படிக்கிறது அது இருந்தான்னு தெரியல. அவுரங்கசீப் ஒரு கையில் குர்ஆனும் ஒரு கையில் கத்தியும் வைத்துக் கொண்டு யார் மதம் மாறுகிறார்களோ அவருக்கு குர்ஆனை கொடுத்து விட்டு மதம் மாற மறுத்தவர்களை கொலை செய்தார்னு நான் படிச்சிருக்கேன். ஆனா இப்ப என்ன எழுதுறாங்க புஸ்தகத்துல, அவர் ஸ்வெட்டர் பின்னினார். ஏன் உண்மை சரித்திரத்தை ஏன் மாத்தி சொல்லணும்? அதனால இந்த மதுரையில திடீர்னு முருகன் மலைய கந்தன் மலைய சிக்கந்தர் மலையாக திரிக்கின்ற சதி திட்டம் நடந்து கொண்டிருக்கு. அதனால அது பற்றி உண்மைகள் மக்களுக்கு தெரியட்டோம்னா அதையும் சேர்த்து ஒரு சமூக படமாக இது எடுக்கப்படும். இருங்க சார், நீங்க இருங்க சார், பிரஸ் முடிக்க இது டிவிங்க. என்ன சார் இவங்க எத்தனை பொய் சொன்னாங்க? 500 ஆண்டுகள் பொய் புனையப்பட்டு இருந்த அயோத்தி கோவிலுக்கு எக்ஸ்கவேஷன் நடத்தி உண்மை வெளில வந்ததா இல்லையா? நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. எல்லா நீதிபதிகளும் அது கோவிலை இடித்து கட்டப்பட்டது அல்லது கோவில் இடித்த டெப்ரிஸ் மேல கட்டினதுன்னு ஒத்துண்டாங்கல்ல. ஆகவே 1310 மாலிகாப்பூர் படையெடுத்தாரா எடுக்கலையா? ஆகவே இப்ப சொல்றதெல்லாம் இந்த திரவிடியன் ஸ்டாக்கோட பொய்.
அதனால அந்த பொய்களை நாம் ஏற்க முடியாது. தீர்ப்பு வழங்கிய நீதிபதி சுவாமிநாதன் வந்து வீரமணி RSS கைக்கூலியாக செயல்படுறாரு. வீரமணியை கைது பண்ணணும். ஒரு நீதிபதியை அந்த மாதிரி இழிந்த வார்த்தைகளோட பேசி இருக்கின்ற வீரமணி சட்டவிரோதமாக செயல்படுறவர். He should immediately be arrested. பாருங்க, இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் 1964 RSSல சேர்ந்தவன். எனக்கு 7 வயது இருக்கும் பொழுது. அதுக்கு இன்னைக்கு 61 ஆண்டுகள் ஆயிருக்கு. அதனால அதுக்கும் இதுக்கும் இது சம்பந்தம் இல்லை. திமுக அமைச்சர் ரகுபதி சொல்றாரு 2014 தீர்ப்பின்படி நாங்க அணுகுறோம். இவங்க வந்து அந்த 2014 மாத்தி 1994 தீர்ப்பு என்ன? சரி, 1931 பிரிவி கவுன்சில் தீர்ப்பு என்ன? நீங்க வேற எங்கேயுமே யாரும் சரி இந்துக்களுக்கு முருகனுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா அங்க இந்துக்கள் என்ன வேணா பண்ணலாமே. தீபம் ஏத்துறது ஒரு தப்பா என்ன? அதனால ரகுபதி அவர்கள் பாவம் என்ன பண்றது, அம்மாட்ட இருந்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல புத்தி சுவாதீனத்தோடு செயல்பட்டார். இப்ப பாவம் அவரால் புத்தி பிறண்டு போயிருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து தானே. அதனால கடந்த அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே இல்லை. அப்ப அதிமுக இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து கூறல. இப்போ என்டிஏ அலைன்ஸ் போனதுக்கு அப்புறம் ஏடிஎம்கே நீங்க ஒரு விஷயத்தை திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஏத்துனா மீதி 3 இடத்துல ஏத்தணுங்கிற அவசியம் இல்ல. ஆல்ரெடி மதுரையில தீபம் ஏத்துறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு இடத்துல ஏத்தணும்னு பிஜேபி RSS எல்லாம் கேட்கறாங்கன்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. நான் சொல்றேன், நீங்க சேகர் பாபுவோட அரசியல் பின்னணி என்னங்க? அவர் பெரிய படித்த மேதையா, ப்ரொஃபஷனலா, என்ன குவாலிபிகேஷன் அவர் வந்தாரு நான் இப்ப சொல்ல விரும்பல. வாட் இஸ் இஸ் பேக்ரவுண்ட்? அவரோட கூட இருந்தவங்க யார், எந்த மாதிரி? நான் உங்களுக்கு இந்த சேகர் பாபு பற்றி ஒரு சம்பவம், நடந்த சம்பவத்தை சொல்றேன். நான் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறேன். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தர் கும்பிட தோன்றுகிறது கூப்பிட தோன்றுகிறதுன்னு எல்லாம் மோசமாக பேசினார். அப்போ பேசினதுக்கு எதிராக நீங்கள் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களின் குடும்பத்தை இழிவாக பேசி சட்டமன்றத்தில் ஓடி வந்து மிக கேவலமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியவர் சேகர்பாபு. நான் சேகர்பாபு குவாலிட்டி என்னங்கிறத அங்கே பார்த்துருக்கேன். அவர் உபயோகப்படுத்தின வார்த்தையை கருணாநிதிக்கு எதிராக, அவர் குடும்பத்தினருக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக சேகர்பாபு பேசினதை நான் இங்கே சொல்ல முடியாது. அவ்வளவு மோசமான நபர் பேசினதை நீங்க எப்படி ரெஃபர் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இஸ் நாட் ஒர்த்தி ஆஃப் அ பர்சன் பீயிங் டிஸ்கஸ்ட். தேர்தல் வரும் நேரத்தில் வந்து இந்த மாதிரி மத பிரச்சனை வந்து கலவரத்தை ஏற்படுத்துவதை பிஜேபி செயல்தான். ஏன் இதை அனுமதிச்சிருந்தா, நீதிமன்ற தீர்ப்பை மதிச்சிருந்தா நான் கேட்கிறேன். நேற்றைய தினம் எங்க முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவா பட்டியல் கொடுத்திருக்கார். எத்தனை கோவில்கள், 161 கோவில்கள் இந்த தீய திராவிட ஆட்சியால் இடிக்கப்பட்டிருக்கு இந்த 4.5 வருஷத்துல. அதெல்லாம் நீங்க பண்ணிட்டே இருக்கலாம், அதுக்கு எதிராக ஒரு ரியாக்ஷனே இருக்கப்படாதா? இது தீய ஹிந்து விரோத ஆட்சி. இட் ஹேஸ் டு பி தரோலி எக்ஸ்போஸ். ஏன் இந்த பிரச்சனை நீங்க உருவாக்கி இருக்கீங்க? ஏன் மக்கள்கிட்ட எலெக்ஷன் பொழுதே கொண்டு போக கூடாது? we have got that right. இவர் ஹிந்து விரோதிகள், கருணாநிதியின் குடும்ப ஆட்சி ஹிந்துவுக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு நாங்க ஏன் சொல்லக்கூடாது? அதனால அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு. 2வது நான் கேட்கிறேன், நீதிமன்றம் சொன்னதை கேட்கல இந்த அரசாங்கம். இப்ப சட்டவிரோதமா செயல்படுற ஆட்சி தானே, அதையே நாம மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது. அயோத்திக்கு ராமரை பயன்படுத்துவது போல, யூபியில ராமரை பயன்படுத்துவது போல, வரக்கூடிய தேர்தலில் முருகனை பாஜக பயன்படுத்துவது. ராமரை பிஜேபி கண்டுபிடிச்சதா? அது என்னைக்கு பாபரோட படைத்தலைவர் மீர்பாகி அந்த கோவிலை இடிச்சாரோ அன்னிலிருந்து இருக்குல்ல. எத்தனை லட்சக்கணக்கான பேர் இன்னும் இருந்திருக்கிறார்கள். அதனால நாங்க கண்டுபிடிக்கல. சரி, 1948 நவம்பர்ல அங்க விக்கிரகம் வச்சப்ப ஜனசங்கம் இருந்ததா? ஜனசங்கம் பார்ட்டியே இல்லையே. அங்க இந்து மக்கள்ல செஞ்சிருக்காங்க. ஏன் உங்களுக்கு பயம்? நான் கேட்கிறேன், 5 நிமிஷத்துல முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். நீதிமன்ற தீர்ப்பை இந்த அரசாங்கம் சட்டவிரோதமாக செயல்படுகின்ற இந்து விரோத ஸ்டாலின் அரசு நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தி இருந்தா பிரச்சனையே இல்லையே சார். இந்த பிரச்சனையை சஸ்டெயின் பண்ணணும், அதுபடி சிறுபான்மையினர் வாக்க பெறணும்னு திட்டமிட்டு தீய செயலில் ஈடுபடுவது ஸ்டாலின் அரசாங்கம்.
அதனால நீங்க சொல்ற எல்லா குற்றச்சாட்டுகளும் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு தான் பொருந்தும். ஏன்னா உங்களுக்கு தீர்ப்பு இருக்கு, செயல்படுத்திட்டு போக வேண்டியானே. ஏன்னா ஒரு முஸ்லிம்கள் கூட அப்ஜெக்ட் பண்ணல. அப்ஜெக்ட் பண்றது ஹிந்து சமய அறநிலைத்துறையா? அது ஹிந்து சமய அறநிலைத்துறையே இல்ல, ஹிந்து அறம் அழிக்கும் தீய துறை. அது செஞ்சிருக்கு. நான் கேட்கிறேன், வெட்கமே இல்லையா? நீங்க அது சிக்கந்தர் மாதிரி அபிடவிட் போட்டிருக்கீங்க. அவை நீங்க ஹிந்து விரோதிகள், யூ ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ். அதனால கோபம். தேங்க்யூ. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.